மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதங்களின் புஸ்தகம். சங்கீதம் 130 வசனங்கள் 1 தொடங்கி 8 வரை. கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, என் சத்தத்தை கேளும். என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக. கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலைநிற்பான்? ஆண்டவரே, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது. அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். எப்பொழுது விடியும் என்று விடியற்காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக. கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களில் நின்றும் மீட்டுக் கொள்வார். ஆமேன். நம் செய்திக்கு ஆதாரமாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் என்னாகமம் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 9 முடிய. அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். அதனால் ஜனங்கள் மோசேயினிடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாக பேசினதினால் பாவம் செய்தோம். சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. ஆமேன். வாசிக்க வேண்டிய வேத பாடம் யோவான் 3ஆம் அதிகாரம் வசனம் 9 - 18 முடிய. அதற்கு நிக்கோதேமு, இவைகள் எப்படி ஆகும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலில் போதகனாயிருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயே. மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம். நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்கிறதில்லை. பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையோ? பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனே, ஆனால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்திற்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் இரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனே தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசமுள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினி தீர்ப்புக்குட்பட்டாயிற்று. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான ஆப்பக்குடல் CGM திருச்சபை மக்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலும் இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற நல்ல பிதாவே, இந்த நாளிற்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்கு நீர் கிருபையாய் கொடுத்து ஆண்டவரே, உம்முடைய அன்பை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தினதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் சுவாமி, இந்த நாளிலும் சபைகள் திறக்கப்படாத ஒரு சூழ்நிலையில் மாத்திரமல்ல, நாங்கள் வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு நாங்கள் வீட்டிற்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை காணப்பட்டாலும், கர்த்தர் இதன் மத்தியிலும் சுவாமி எங்களோடு கூட உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் எங்களுக்கு கிடைக்கும்படிக்கு கடவுள் நீர் அனுக்கிரகம் தந்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இன்றைக்கு இந்த நாட்களில் ஆண்டவரே, மரண பயத்தில் ஆண்டவரே அநேகர் இன்றைக்கு சிக்கிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி மரண பயத்திலிருந்து கர்த்தர் ஒவ்வொருவருக்கும், இந்த வார்த்தை கேட்கின்ற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீர் விடுதலையை, தைரியத்தை தந்தருளும்படியாய்
உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். கிருபையாய் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் நாம் கேட்கக்கூடிய அநேக செய்திகளானது நம்மை வேதனைப்படுத்துவதாக, நம்மை பயப்படுத்துகின்ற ஒரு காரியமாய் இருக்கின்றது. காரணம், எங்கு பார்த்தாலும் மரணத்தை குறித்ததான காரணங்கள். குறிப்பாய் சொல்ல போனால் COVID-19 நிமித்தமாக, கொரோனாவின் நிமித்தமாக சந்திக்கின்ற மரணத்தை குறித்த பயங்கள். ஆனால் இதை குறித்து நாட்கள் நாம் பயப்பட தேவையில்லை. அதை குறித்ததான ஒரு சில காரியங்களை இந்த நாளில் நாம் வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் இந்த நாளில் தியானிக்க இருக்கின்றோம். பொதுவாக மனுக்குலம் மரணத்தை குறித்து பயப்படுகிறது. ஏன் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, மரணம் என்று சொன்னால் பிரிக்கப்படுதல் என்று பொருள்படுகின்றது. இந்த மரணத்தை யார் விரும்புகிறார்கள் என்று சொன்னால் யாருமே விரும்புவது கிடையாது. மரணத்தை குறித்து வேதத்தில் 3 காரியங்கள் சொல்லப்படுகின்றது. முதலாவது மரணமானது ஆவிக்குரிய மரணம் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த ஆவிக்குரிய மரணம் என்று சொல்வது ஆதியாகமத்தில் நாம் பார்க்கின்றோம். 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, இந்த கனியை புசிக்கின்ற நாளிலே நீ சாகவே சாவாய் என்று சொல்லி தேவன் மனிதனுக்கு ஒரு கட்டளை கொடுக்கின்றார். அந்த கனியை புசிக்க கூடாத விளக்கப்பட்ட அந்த கனியை ஆதாம் புசிக்கின்ற பொழுது மரணம் இந்த பூமிக்குள்ளாய் வருகிறது. ஆனால் அப்பொழுது வந்த மரணமானது சரீர மரணம் அல்ல, அது ஒரு ஆவிக்குரிய மரணம். அந்த உள்ளார்ந்த மனிதன் ஆத்துமா ஒரு மரணத்தை தழுவுகின்ற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். தேவனோடு கூட உலாவிக் கொண்டு உறவாடி கொண்டிருந்த அந்த உறவு அதோடு துண்டிக்கப்பட்டது. ஆதாம் 930 ஆண்டுகள் இந்த பூமியில் உயிரோடு வாழ்ந்திருக்கின்றார். ஆனால் அவருடைய நீண்ட காலங்கள் பார்க்கின்ற பொழுது தேவனோடு உறவில்லாமல் அந்த ஆத்மா, மரித்து போன ஆத்மாவோடு, சரீரம் ஒருவேளை உயிரோடு இருந்தது, ஆனால் அந்த ஆத்மா மரணத்தோடு கூட அவன் வாழ்ந்து கொண்டிருந்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது சரீர மரணத்தை குறித்து சொல்லப்படுகின்றது. இந்த சரீர மரணமானது எப்படி என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஆதாம் 930 வயதில் மரணத்தை தழுவினார் என்று சொல்லி, எப்ப அந்த கீழ்ப்படியாமை வந்ததோ அதன் பிறகு நடந்த காரியம்தான் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட நீ மண்ணுக்கு திரும்புவாய் என்று சொல்லி கர்த்தர் ஆதாமுக்கு ஒரு எச்சரிப்பை, ஒரு காரியத்தை சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். அதுவரை அப்படிப்பட்ட காரியம் சொல்லப்படவில்லை. ஆனால் இப்பொழுது மண்ணினால் உருவாக்கப்பட்ட சரீரம் மண்ணுக்கு திரும்புகிறது. ஆனால் ஆவி, தேவன் தந்த அந்த ஆவியானது தேவனிடத்திற்கு செல்லுகிறது. ஆத்துமாவானது அது நியாய தீர்ப்புக்கு செல்லுகின்றது. அந்த ஆத்துமா இளைப்பாறுதலுக்குள்ளாய் பிரவேசிக்கிறது. ஆத்துமாவிற்கு மரணம் இல்லை என்று சொல்லி நாம் வேதத்தில் நாம் பார்க்கின்றோம். எந்த சூழ்நிலையிலும் அந்த ஆத்துமா மரணத்தை ஒருபோதும் தழுவுவது கிடையாது. இதுதான் சரீர மரணம் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் பார்க்கின்ற பொழுது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்ப்பித்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். அந்த 2ஆம் அதிகாரத்திலேயே 5வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். யாரெல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு ரட்சிக்கப்படுகின்றோமோ, அப்படி ரட்சிக்கப்படும் பொழுது அந்த 2வது மரணத்திலிருந்து தப்புவிக்கப்படுகின்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் ஏற்கனவே பார்த்தது 1வது மரணத்தை குறித்து நாம் பார்த்தோம். இந்த 2வது மரணம் என்று சொல்லப்படுவது எதுவென்று சொன்னால், வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 14 அந்த 15வது வசனத்தையும் நாம் வாசிக்கும் பொழுது, ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாதவர்கள் யாரோ அவர்களே அந்த 2ஆம் மரணத்திற்குள்ளாக தள்ளப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த பிரிவு எப்படிப்பட்ட பிரிவு என்று சொன்னால், தேவனோடு
நெருங்கி வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை இழந்து போய் அந்த பிசாசோடு கூட அந்த நரகத்தில் தள்ளப்படுகின்ற ஒரு காரியம் வருவதாக சொல்லப்படுவதை பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாதவர்கள் என்று சொன்னா அப்ப அந்த பெயர் எப்படி எழுதப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் ஆண்டவரே என்னுடைய பாவத்தை மன்னியும், நாங்கள் அறிந்தோ அறியாமலோ செய்த தவறுகளை எங்களுக்கு மன்னியும் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றார். அதோடு கூட கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று சொல்லி நாம் இருதயத்தில் நம்பிக்கையோடு கூட வாயினால் அறிக்கை செய்யும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். ரட்சிக்கப்படுவர்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. ஆகவே இன்றைக்கு நாம் அந்த நிச்சயத்தை பெற்றுக் கொள்ளும் பொழுது ஒருவேளை சரீர மரணம் இன்றைக்கு நம்மை பயப்படுத்துவதாக இருக்கின்றது, அதை குறித்து கலங்க தேவையில்லை. நித்தியமாக நாம் தேவனோடு வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த ரட்சிக்கப்படாத பொழுது இழந்து விடுகின்றோம். இன்றைக்கு வாசிக்க கேட்ட அந்த முதலாவது வேத பகுதியில் நாம் பார்க்கின்ற பொழுது என்னாகமம் 21 அதிகாரத்தில் 6 to 9 வரை உள்ள அந்த வசனங்களை குறித்து சொல்லப்படும் பொழுது, ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வனாந்தரத்தில் அவர்கள் பிரயாணப்பட்டு வரும் பொழுது, இந்த உணவு எங்களுக்கு அற்பமான உணவு எங்களுடைய மனதுக்குள் வெறுப்பாய் இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய மன வெறுப்பை கர்த்தருக்கு விரோதமாக, மோசேக்கு விரோதமாக அவர்கள் முறுமுறுக்கின்ற காரியத்தை பார்க்கிறோம். அப்படி அவர்கள் முறுமுறுக்கின்ற பொழுது தேவனுடைய கோபம் அங்கே வருகிறது. அப்பொழுது கொள்ளிவாய் சர்ப்பங்கள் அவர்களுக்குள்ளே கர்த்தர் அந்த வனாந்தரத்திலே கட்டளையிடுகின்றார். அந்த கொள்ளிவாய் சர்ப்பங்களின் நிமித்தமாக, அந்த பாம்புகளின் நிமித்தமாக அநேகர் கடிக்கப்பட்டு அவர்கள் மரணத்தை தழுவுகின்றார்கள். அப்பொழுது அவர்களுக்கு தங்களுடைய தவறை அவர்கள் உணர்ந்து மோசேயின் இடத்தில் வந்து சொல்லுகின்றார்கள், எங்களுக்காக கர்த்தரிடத்தில் நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி, இந்த பாம்புகள் எங்களை விட்டு போக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் விண்ணப்பம் பண்ண சொல்லுகின்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி பார்க்கின்ற பொழுது ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லுகின்றார். அந்த சர்ப்பங்களை அங்கிருந்து விலக்கவில்லை, மாறாக கர்த்தர் சொல்லுகின்றார், ஒரு வெண்கல சர்ப்பத்தை நீ உண்டு பண்ணு, ஒரு கோலின் மீது வைத்து அதை உயர்த்தி பிடி, அந்த பாம்பினால் யாரெல்லாம் கடிபடுகின்றார்களோ அவர்கள் அதை நோக்கி பார்க்கும் பொழுது அவர்கள் பிழைத்துக் கொள்ளுவார்கள் என்கின்ற காரியத்தை கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்படுத்துகின்ற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். எவ்வளவு ஒரு ஆச்சரியமான காரியம். நாம் நினைக்கின்றோம் அந்த பாம்புகள் நம்மை விட்டு சென்று விட வேண்டும் என்று சொல்லி, ஆனால் அப்படி அல்ல. மாறாக அந்த கடிகளின் மத்தியிலும் கடவுள் ஒரு அற்புதமான வழி நடத்துதலை அந்த ஜனங்களுக்கு அன்றைக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். அந்த பாம்பினால் ஒருவேளை கடிபட்டவர்கள் விஷத்தினால் மரித்து போயிருக்கலாம். ஆனால் அந்த மரணத்தை தப்புவித்துக் கொள்வதற்கு அந்த சர்ப்பத்தை அவர்கள் நோக்கி பார்க்க வேண்டும். அப்பொழுது கடிபட்டு அந்த விஷம் அவர்கள் சரீரம் முழுவதும் இருந்தாலும் கூட அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர்கள் பிழைத்துக் கொண்டார்கள். அதே போலத்தான் இன்றைக்கும் கூட இந்த COVID-19 நிமித்தமாக இன்றைக்கு அநேகர் பயந்து கலங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒருவேளை இந்த உலகத்தை விட்டே அது போய்விட வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்தது உண்டு, நாம் விரும்புகின்ற ஒரு காரியமாய் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஒருவேளை இது என்னுடைய ஒரு கருத்தாக நான் இந்த இடத்தில் இதை பதிவு செய்கின்றேன். இன்றைக்கு மாற்று மருந்தாக, அதற்கு மாற்றாக மருந்துகள், இன்றைக்கு தடுப்பூசிகள் நமக்கு வந்திருக்கின்றது. இவைகளை நாம் பயன்படுத்திக் கொள்ளுகின்ற பொழுது ஒருவேளை முழுமையாய் அந்த COVID-19 வரக்கூடிய அந்த தாக்கம், ஒருவேளை ஒரு பலவீனங்கள் நம்மை தாக்கலாம், ஆனால் மரணத்தை அது சந்திக்காத அளவிற்கு நம்மை அது காத்து கொள்ளும் என்று சொல்லி அதை குறித்து சொல்லப்படுகின்றது. கோவேக்சின், கோவிஷீல்டு என்று சொல்லக்கூடிய 2 விதமான மருந்துகள் இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த மருந்துகளை நாம் பயன்படுத்தும் பொழுது ஒருவேளை அது நிமித்தமாக நாம் பயந்து கொண்டிருக்கலாம், இந்த தடுப்பூசியை எப்படி போட்டுக்கொள்ளலாம் என்று சொல்லி. ஆனால் அதை நாம் போட்டுக்கொள்வதன் நிமித்தமாக 1 நாள் அல்லது 2 நாள் ஒரு சோர்வுகள், ஒரு பலவீனங்கள் நம்மை இருக்கிறது போன்று காணப்படலாம். ஆனால் அது ஒன்றும் தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு இல்லை. சிறிய காய்ச்சல், இப்படிப்பட்ட காரியங்கள் தான் வருகிறது.
ஆனால் அதன் பிறகு பார்க்கின்ற பொழுது ஒருவேளை அந்த தாக்கம் ஏற்பட்டாலும் கூட எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் காத்து கொள்ள முடிகின்றது. ஆகவே நமக்கு இப்படிப்பட்ட வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது இந்த மருந்துகளை, தடுப்பூசிகளை நாம் எடுத்துக்கொள்வது நல்லது. எங்களுக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தார் COVID-19 பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அப்படி அவர்கள் பாதிக்கப்பட்டு அதன் நிமித்தமாக ஏறக்குறைய ஒரு 10 நாள் அளவு அவர்கள் மருத்துவமனையில் மருத்துவ கண்காணிப்பில் அவர்கள் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவரை குறித்து அவருடைய குடும்பத்தின் மக்களுக்கு, அவருடைய மனைவிக்கு சொன்ன ஒரு காரியம், உங்கள் கணவருக்கு சுகர், பிரஷர் எல்லாம் அளவுக்கு அதிகமாய் இருக்கின்ற பொழுதும் கூட அவர் இன்றைக்கு கொரோனாவினால் பாதிக்கப்பட்டும் அவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார், எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என்று சொல்ல வேண்டுமானால் அவர் அந்த தடுப்பூசியை, அந்த முதல் டோஸை அவர் எடுத்துக்கொண்டதை நிமித்தமாக அந்த இன்ஃபெக்ஷன் ஒன்றும் அவருடைய லங்ஸுக்கு போய்விடாதபடிக்கு அது தடுத்தது. ஆகவே அவர் காப்பாற்றப்பட்டார் என்று சொல்லி மருத்துவர்கள் அந்த குடும்பத்தின் மக்களுக்கு சொன்ன ஒரு காரியத்தையும், இது இந்த நாளில் நடந்த ஒரு காரியம், இதையும் இந்த நேரத்தில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கின்றேன். நாம் வெளிநாடு செல்லக்கூடியவர்களாக இருக்கின்ற பொழுது கோவிஷீல்டை நாம் பயன்படுத்துவது நல்லதான ஒரு காரியம். காரணம், WHO இந்த மருந்தை அங்கீகரித்திருக்கின்றது. அப்பொழுது நாம் வெளிநாடு செல்லும் பொழுது இதற்குரிய அந்த சர்டிபிகேட்ஸை காட்டும் பொழுது நமக்கு கடந்து வெளிநாடு செல்வதற்கான முகாந்தரம் ஏற்படுகின்றது. ஐயோ, நாங்கள் இதை போடவில்லையே, நாங்கள் கோவேக்சின் தானே போட்டோம் என்று சொன்னாலும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. அதுவும் நம்மை ஒரு தற்காத்து கொள்ளுகின்ற ஒரு காரியம்தான். ஆகவே தடுப்பூசியை நாம் போட்டுக்கொள்வது நிமித்தமாக இந்த கொடிய இக்கட்டான சூழ்நிலையில், பயங்களில் இருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் அனைவரும் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இந்த தடுப்பூசியை போட்டுக்கொள்வது நமக்கு ஒரு நல்ல பயனை அளிக்கும் என்பதை நாம் அறிந்து இந்த தைரியமாய் இவைகளை நாம் எதிர்கொள்ளுவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தந்து வழி நடத்துவாராக. அடுத்ததாக இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது, நாம் கேட்ட அந்த 1ஆம் வேத பாடத்தினுடைய தொடர்பில் புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கின்ற பொழுது அந்த வெண்கல சர்பத்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களில் பார்க்கும் பொழுது, சர்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லி அதில் சொல்லப்படுவதை நாம் பார்க்கின்றோம். அப்பொழுது பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் அந்த சிலுவையில் தொங்கி இருக்கின்ற பொழுது, அந்த ரட்சிப்பின் நிமித்தமாக நம் கர்த்தரை நோக்கி பார்க்கின்ற பொழுது, கர்த்தர் நமக்கு அன்றைக்கு அந்த வெண்கல சர்பத்தை யாரெல்லாம் பார்த்தார்களோ பிழைத்துக் கொண்டது போல, அந்த பழைய ஏற்பாட்டு அந்த ஆதாமை வஞ்சித்த அந்த சர்பமானது யாரையெல்லாம் வஞ்சித்ததோ, பாவம் செய்து அந்த பாவத்தினால் வரக்கூடிய அந்த வேதனைகள் இவைகள் எல்லாம் சுமந்து கொண்டு இருந்தாலும் கூட அந்த சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்து அந்த நித்தியமான ஆக்கினையிலிருந்து கடவுள் நம்மை விலக்கி பார்க்கின்றார். ஆகவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாம் மரணத்தை குறித்து, கொரோனாவின் நிமித்தமாய் வருகின்ற பயத்தை குறித்து நாம் பயப்பட தேவையில்லை. கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் தைரியத்தோடு, விசுவாசத்தோடு கூட நாம் இந்த காரியங்களில் நாம் தைரியமாய் நாம் செயல்படுவோம். இப்பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய இந்த நாட்களில் நாம் முடிந்த அளவிற்கு நாம் ஜாக்கிரதையாக இருப்போம். இந்த ஊசியை போடும் பொழுது குடும்பத்தில் ஒருவேளை அனைவரும் நாம் ஊசி போட நேரிடும் பொழுது குடும்பத்தில் ஒருவர் அந்த 2 நாட்கள் கழித்து அந்த ஊசியை, நாம் தடுப்பூசியை போடும் பொழுது மற்றவர்கள் ஒருவேளை அந்த ஊசி போட்டது நிமித்தமாக ஏற்படுகின்ற சோர்வான நேரங்களில் மற்றவர்கள் அவர்களுக்கு உணவுகளை பரிமாறுவதற்கு, உணவுகளை கொடுப்பதற்கு ஏதுவாக இருக்கும். ஒருவேளை நாம் நினைத்துக் கொண்டிருக்கலாம், சுகர் இருக்கிறது, பிரஷர் இருக்கிறது, இந்த நேரத்தில் நாங்கள் எப்படி இந்த தடுப்பூசியை எடுத்துக்கொள்வது என்று சொல்லி கூட நாம் நினைத்துக் கொண்டிருக்கலாம். அதை குறித்தெல்லாம் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. நம்முடைய ஆதார் அட்டையை நாம் கொண்டு செல்லும் பொழுது அதை வைத்துக் கொண்டு அந்த எண்ணை அவர்கள் பதிவு செய்து கொண்டு நமக்கு அந்த தடுப்பூசியை நமக்கு போடுகின்றார்கள். ஆகவே ஒன்றை குறித்தும் நீங்கள் கவலைப்படாம தைரியமாய் நீங்கள் செல்லுங்கள்.
கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நம்மை பலப்படுத்தி நம்மை தைரியப்படுத்தி இந்த உலகத்தை எதிர்கொள்ளுவதற்கான ஆற்றலை நமக்கு தந்து நடத்துவாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீருடைய பெரிய கிருபையினால் சுவாமி, இன்றளவும் கர்த்தர் எங்களை சுகபத்திரமாய் நீர் காத்து நடத்தி வந்ததற்கு நீர் எங்கள் மீது வைத்த கிருபைக்காக, இரக்கத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, பயத்தை கொண்டு வருகிறது சத்ருவினுடைய கிரியைகளாக இருந்தாலும் கர்த்தர் எங்களை இந்த மரண பயத்திலிருந்து, மரண ஆக்கினையிலிருந்து எங்களை விடுவித்து ரட்சித்து இருக்கிறீர். இது எங்களுடைய செயல்களினால் அல்ல, உம்முடைய கிருபையினால் நாங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கின்றோம். இதை நாங்கள் உணர்ந்தவர்களாக ஆண்டவரே, நாங்கள் தைரியம் உள்ளவர்களாக நாங்கள் எதிர்கொள்ள ஆண்டவரே, இந்த தடுப்பூசிகளை நாங்கள் ஆண்டவரே நாங்கள் போட்டுக்கொண்டு ஆண்டவரே நாங்கள் தைரியம் உள்ளவர்களாய் வாழ்வதற்கு எங்களுக்கு நீர் கிருபை தந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க கரத்தில் இந்த நேரத்தை எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தைரியத்தையும் உடைய வார்த்தைகள் விசுவாசத்தை வர்த்திக்க செய்கின்றதாக நீர் அமைத்து தாரும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென்.